கைஸ் அந்த காலத்தில் இது பாருங்க கைஸ் கேமரா இங்கே பாருங்க இந்த மாதிரி கேமராவில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேற மாதிரி பார்த்தீங்களா செம்மையாக இருக்குதுல்ல. யோப்பா ஒரு கேமரா எவ்வளோ பெருசாக இருக்கு. கரெக்ட் கேமரா தானடா இது. என்னடி இது? இது ப்ரொஜெக்டரா? ஐயோ இந்த மாதிரி கேமரால தான் என்னடா கைஸ் இது வந்து சாரி இது வந்து ப்ரொஜெக்டர் கைஸ் கேமரா நினைச்சிட்டேன். வெக்கமா இல்ல இங்க பாருங்க இங்க வந்து கேமரா இருக்கா. சரி இதே மாதிரி இங்க இதுவும் கேமரா நினைச்சிட்டேன். சாரி இது வந்து ப்ரொஜெக்டர். என்னென்ன சொல்றோம் பாருங்க. எவ்வளவு பெரிய ப்ரொஜெக்டர். ஒரு ப்ரொஜெக்டர்ல வந்து படம் இது போடுறதுக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 பேர் வேலை செய்யறாங்க கைஸ் அந்த இது ஒண்ணு ஓட வைக்க. அடேங்கப்பா குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. இங்க பாருங்க இந்த ஃபேன் நம்ம வந்து பார்த்துப்போம். இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேனு. ஆஹா இதை ஆன் பண்ணி விட்டு நம்ம வந்து பக்கத்தில் வந்து நின்னாலே பறந்து போயிடுவோம். அவ்வளோ பெரிய ஃபேனு யூஸ் இருந்தது. அவ்வளோ பெரிய காற்று வரும். இங்கே இவருக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ண கேமரா. இது ஒரு கேமரா இதுவும் ஒரு விதமான ஒரு கேமரா. இது பாருங்க மேலே தொங்க விட்டுருக்கிறது எல்லாமே அந்த காலத்தில் லைட்டு தான். ஆனால் அதெல்லாம் எதுவும் இப்போ ஆன் பண்ணல. ஏன் என்னென்ன படத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோஸில் வந்து என்னென்ன படம் நடிச்சிருக்கோ எல்லா படத்தையும் இது போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இது எல்லாமே அதான். ஐயோ அவர் ஸ்டைலா பாருயா. இவரை பார்த்து தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போறது தான். இதுக்காக தான் மெயினா உள்ளே வந்தது. அதான் நான் வந்து காட்ட போறேன். இந்த டப்ல தான் வந்து ஸ்ரேயா சார் நாங்கள் வந்து குடிச்ச டப்பு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆஹா இங்க பாருங்க இங்கே டப்புலாம் உடஞ்சி கிடக்குதுடா. குத்தி இருக்காது இதெல்லாம் உடஞ்சிருக்குது. பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க்கா? இங்கே பேர் ரீல் டு ரீல் ரெக்கார்டரா. இதெல்லாம் வந்து ரெக்கார்டாக கைஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க போல். இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்க. இது இங்கே பாருங்க அந்த டேப் போட்டு ரெக்கார்டரு. அவங்க பாருங்க அவங்க மட்டும் கேமரா வந்து எதோ வீடியோ எடுத்துருக்காங்க. அவங்கள மட்டும் எது கேமரா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து எதோ நியூஸில் போட போகிறாங்களா. இதுக்கு மட்டும் போட்டுக்கலாமா? பிளாக்னா என்ன சும்மாப்பா எல்லோரும் இன்ஃப்ளூயன்சர் தானே. இங்கே பாருங்க கைஸ் இது வந்து AK-47 போல் போருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் புல்லட் இதுலேருந்து வெளியே வரும். புல்லட்லாம் இல்லைடா டே. என்ன மேட்ச் எதுனே வந்துருக்கேன். இங்கே பேர் டேப்பு அந்த இது வந்து இது வந்து இதுடா. என்னப்பா இது ஏதோ ஒன்றத்துல இது கைஸ் எது அது உங்களுக்கே தெரியும். இப்படி போய் இப்படி சுற்றி ஸ்க்ரூ டிரைவர் ரைட் ஆழம். இதில் வந்து இது என்னமோ ஃபிலிம் வியூவர். இது வந்து ஃபிலிமை வச்சு இதில் வந்து நம்ம பார்ப்போம் போல். இந்த ஃபிலிமில் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றது போல். இது வந்து இங்கே பேர் எவ்வளோ பெரிய ஃபிலிம் ரெக்கார்டரா இது வந்து குட்டி அப்படியே அப்கிரேட் ஆகி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. வெர்டிகல் எடிஷன் இங்கே இருக்கு. இது இல்லை கேஸ் இது வந்து வேறு வெர்டிகல் எடிஷன் மிஷினா இது. இங்கே பாருங்க இது வந்து வெர்டிகல் எடிஷன் மிஷின். இது மட்டும் ஏன் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. இது மட்டும் ஏன் வெளியே வச்சுக்கிறாங்க. அது புதுசாக இருக்கிறதுனால இது வந்து பழசாக இருக்கிறதுனால. என்றைக்குமே புதுசாக இருக்கும்போது தான் எல்லாம் மதிப்பாங்க. பழசாக இருக்கும்போது தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் பழமைக்கு தான் என்றைக்குமே மதிப்பு அதிகம். கேஸ் இங்கே பாருங்க டிவி அந்த காலத்து லேப்டாப் பாருங்க கேஸ் எப்படி இருக்கு. கம்ப்யூட்டர் தான் பர்சனல் கம்ப்யூட்டரா? டிவியில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுவாங்க கைஸ். இது வந்து டிவியில் கைஸ். இது வந்து கம்ப்யூட்டர் கைஸ். பர்சனல் கம்ப்யூட்டர் கைஸ். இது வந்து இன்புட்லாம் போட்டிருப்பாரு. எப்படி யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம்? திருக்கி மிஷின் நோண்டுவாங்களா? இங்கே பாருங்க இது வந்து என்னது படிக்க தெரியலடா. டிகாரஸ். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். டிகாரஸா படிடா. இத்துன்னு தான் பார்ப்பாங்களா? அப்போ எல்லாமே குட்டியாக தெரியுமோ? இங்கே வருங்க பர்சனல் கம்ப்யூட்டரு. இதுவும் குட்டி இது அந்த காலத்துக்கு எல்லாமே குட்டியாக இருந்திருக்கு. குட்டியாக அதுக்கப்புறம் பெருசாக்கிட்டாங்க. எல்லாமே அப்போ தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. எல்லாமே குட்டியாக தெரியுது. பெருசாக தெரியும்னு. இங்கே வாடா டே. இதோ வந்துட்டேன். இங்கே பேர் அந்த காலத்து கேமரா குட்டி கேமரா. இங்கே பாருங்க இது வந்து டேப் ரிகார்டா. எலக்ட்ரிக்கல் பென்சில்ஸ் ஷார்ப்னர். இங்கே பாரு அடி எலக்ட்ரிக்கல் பென்சில் ஷார்ப்னராண்டா. பென்சில் இது உள்ள விட்டு சீவும் போல். அங்கே பாருங்க பேஜரு. இந்த பேஜர்னா வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். இதுதான் பேஜரா? அந்த WPல சண்டை போட தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. பேஜரை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். இங்கே பாருங்க வாக்மேனா. லைட்மேன் கேள்விப்பட்டிருக்கோம். வாக்மேன்றது என்னது பாருங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிவி ரிமோட்டு. எந்த டிவி ரிமோட்டுமே நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு என்னப்பா அந்த காலத்தில் யூஸ் பண்ண சுவிட்ச் போர்டு காட்டுறவா? சுவிட்ச் போர்டு காட்டுற கைஸ். அந்த காலத்தில் யூஸ் பண்ணிங்க பாருங்க சுவிட்ச் போர்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த சுவிட்ச் போர்டு நம்ம எல்லாரும் வீட்லேயும் இருக்கோம்.
இங்கே இருக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம், என்ன தெரில. இதெல்லாம் பார்க்கறது புதுசு மாதிரி தான் இருக்குது, ஆனால் பழசு தான். இது வந்து இதுலேருந்து யாரோ வெளியே வந்திருக்கிறாங்க கைஸ். மீனா என்ன வஞ்சிர மீனா வாழ மீனா? இது என்ன படம்? யார் எதுக்காக எதுக்காக உள்ளே வருவாங்க? உள்ளே வருவாங்களா வெளியே வருவாங்களா? உள்ளே போவாங்களா? உள்ளே அதுலேருந்து இங்கே பாருங்க இந்த படத்தில் வந்து மீனா அவங்க வந்து உள்ளே வருவாங்க. இது உள்ள ரஜினிகாந்தன் மீனா. ஆமாம்மா, இப்போ தான் ஞாபகம் வருது கைஸ். இதுக்குள்ளே தான் வருவாங்க. இங்கே பாருங்க இது பாருங்க, இது எல்லாமே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. இதுக்கு நம்ம பாருங்க அந்த காலத்தில் இவ்வளோ மிஷின் கிடக்குது. ஒவ்வொன்றுத்தையும் கற்றுக்கிறதுக்கே ஆகும் போல கைஸ். இது ஒவ்வொன்றுத்துலையும் என்னென்ன திருக்குனா என்னென்ன வரும் ஒன்று அப்படிலாம் ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்க போல். எது திருக்குனா இதெல்லாம் இது பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம திருக்குனா ஒரு சவுண்டில் கத்தம் போல். இது எல்லாமே கைஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் திருக்குறேன். இது வந்து ஒரு சவுண்டை நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று திருக்குறேன், இன்னொன்று இந்த மாதிரி ஒவ்வொன்றும் திருக்க சவுண்டு வரும் போல கைஸ். இதெல்லாம் வந்து வீடியோ ப்ராஜெக்டரு, வீட்டில் ஒன்று எடுத்து போய்கிட்டுமா ஸ்பீக்கரு, ஹோம் தியேட்டர் போல். இதெல்லாம் வந்து இங்கே இது எனக்கு கிளாசட் பிளேயர்னு போட்டிருக்குது. இதுடா எஃப்எம் தான் இருக்குது. பழைய காலத்தில் அந்த கேசட் போட்டால் பாடும்ல, அது தேவையில்லைனா எஃப்எம் போட்டு ஆன் பண்ணி நம்ம பாட்டு கேட்கலாம். அந்த மாதிரி கைஸ் இது வந்து ஸ்பீக்கருலாம் இருக்குது ஃபுல்லாக போட்டு. இங்கே பேர் பார்த்துட்டேன். கிளாக் வித் ரேடியோண்டா. கை வைக்காத கத்தம். இங்கே பாருங்க கைஸ், ரேடியோ கிளாக்ல ரேடியோ இருக்குது கைஸ். ஏன் தெரியுமாங்களா? எப்படி? காம்பஸ் நினைக்கிறேன். காம்பஸா? நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம்ல, அது இல்லைடா கைஸ். இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இது ஒன்று ஏதோ பெருசாக இருக்குது, என்னன்னு தெரில கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அந்த இதுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணது தெரியுது பார்த்தீங்களா? இது ஏதோ படத்தில் வந்தது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அந்த ரெக்கார்ட் பண்ணது அப்படியே தெரியுது. இதில் போட்டு அப்படியே இது பண்ணி மிக்சியில் இது பண்ணி அப்படியே அதில் தெரியும் போல். இங்கே பாருங்க, பழைய காலத்து கம்ப்யூட்டர் காட்டுறேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, கம்ப்யூட்டரு கலராக இருக்குது. கீபோர்டு பாருங்கள், அந்த காலத்தில் கலராக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் வந்து லைட் எரியறது கலராக வர்றது வச்சுருந்தாங்களா, அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க கலராக வர கீபோர்டுலாம். இங்கே பாருங்க, வேறு ஐபிஎம். இதை வந்து CPU தானே. இங்கே பாரு ட்ரெயின் இப்படி திருவினா ஓடும் போல். இங்கே பாருங்க டிவி, இங்கே இதெல்லாம் வந்து மானிட்டர். இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து டிவிடி. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து டிவிடி பிளேயரு. நம்ம டிவிடி போட்டு படம் பார்க்கலாம். இங்கே வேறு ஆப்பிள் டிவி வச்சுருக்கிறாங்க. ஆப்பிள் மானிட்டரு. டிவியா மானிட்டரு. இதே மாதிரி பழைய கம்ப்யூட்டர் வந்து வீட்டில் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரெடி ஒர்க்காக போட்டிருப்பாங்க எங்கேயாவது. அதில் வந்து ஒரு பைக் கேம் ஒன்று ஓடும் கைஸ். அது நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் சின்ன வயசில் விளையாடுறது சூப்பராக. நான் வந்து பழைய காலத்து டிவினா நான் வந்து ஒன்று பார்த்துருப்பேன் கைஸ். இந்த கலைஞர் டிவின்னு ஒரு டிவி இருக்கும் கைஸ். அந்த டிவி தான் கைஸ் பழைய காலத்தில் டிவினா. நான் அது ஒரு டிவி வீட்டில் இருந்தது, அதை யூஸ் பண்ணியிருந்தோம். சின்னதாக இருக்கும் கைஸ், ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி. இதோ பாருங்க, இந்த அளவில் தான் இருக்கும் அந்த கலைஞர் டிவின்னு ஒரு டிவி. அதில் பார்த்துருந்தோம், நல்லாயிருக்கும். அதுவும் இந்த காலத்தில் யூஸ் பண்ண இது கைஸ், பாட்டு பாடுறதுக்கு டப்பிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். மைக்குன்னு சொல்ல போது பாருங்க, மைக்கு இதெல்லாமே ஒரு மைக்குகள் கைஸ். இதெல்லாம் வந்து இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டரு. இது காட்டல. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டரு. இங்கே பாருங்க, இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்டர்ஸ். இதெல்லாமே ப்ராஜெக்டர். மேக்னெட்டிக் ஹைட் ட்ராக்கர், பிக்கப் ரெக்கார்டராம் கைஸ். இந்த உருண்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போலாம் வரும் கைஸ், இந்த படத்தில் வரும் கைஸ். இந்த AVM ஸ்டுடியோஸ்னாலே ஒரு டியூன் இருக்கும். பவா 2. அதான் அந்த டியூன் அப்படியே சூப்பராக அப்படியே மனப்பாடம் வந்துச்சு. இப்போலாம் எங்கே அதெல்லாம் வரதில்லை. இது பாருங்க, இதுதான் AVM ஓனர் போல். சிவாஜி படத்தில் யூஸ் பண்ண அந்த பாட்டில் வரும்ல, அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது கேஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த பாட்டில் வரும். அந்த பாட்டு ஒன்று வருமே. இது எல்லாமே அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது. அப்படியே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லுவேன் நான், ஆனால் எனக்கும் தெரியாது. இங்கே வருங்க, இது வந்து இது மிஷின் கன் மாதிரி இருக்குது. இது உள்ளேருந்து புல்லட் சாங் வரும். கமாண்டே பீட்லெஸ்கோ அந்த இங்கே பேர் அவர் யூஸ் பண்ண கண்ணாடி. இங்கே பேருக்கு சிவாஜி படத்தில் ரஜினி அவர் யூஸ் பண்ண கண்ணாடி கேஸ். இது எல்லாமே அவர் யூஸ் பண்ண கண்ணாடி போல். இதெல்லாம் வந்து வேறு ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி இங்கே இருக்குது அப்படியே சிவாஜி படத்தில் யூஸ் பண்ணது. அப்போ நம்ம படத்தில் யூஸ் பண்ணுறவங்க நம்ம கொடுக்க மாட்டாங்களா? அவங்களே வாங்கி வச்சுப்பாங்களா? அவனுக்கு ஹீரோ ஏடா கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து பூட்டு வச்சுருக்கிறாங்க. பபுள் ட்ராப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி எவ்வளோ பழமைனா பழமை. இது வந்து டைப் அடிக்கிறதுடா. கிளிக் டைப் பண்ணுவாங்க. அது
இங்கே போய் அந்த காலத்தில் யூஸ் பண்ண லென்ஸ்லாம் கைஸ், இதெல்லாம் லென்ஸ் பாக்ஸ் கைஸ். ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நான் வந்து உங்களுக்கு சூப்பராக காடி பண்ணிங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்குது கைஸ், நல்லா சூப்பராக இருக்குது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் கைஸ் இந்த இடம் வந்து ஓப்பனில் இருக்கும். நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து போகலாம் கைஸ். ஒரு ஆளுக்கு வந்து பர் பர்சன் வந்து 200 rupees. நல்லா ஒரு பழைய விதமாக பழைய காரு பழைய விஷயங்கள்லாம் நம்ம உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் இடத்துக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். ஆனால் என்ன, நீங்கள் சனிக்கிழமை ஆள்லாம் இருந்தாலும் கூட நிறைய பேர் வரல. இந்த 200 rupees டிக்கெட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே இந்த இடம்லாம் நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா ரொம்ப நேரம் நாங்களே நின்று நிறைய வீடியோ ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒன்றும் எதுவும் சொல்ல, எவ்வளோ நேரம் வர இருந்துட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக நம்ம போகலான்னு சொன்னாங்க கைஸ். நல்லா இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா வாங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது கைஸ். அந்த அப்படி எங்கடா போற? எங்கடா போற டேய்? அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? இது ஒரு ரேட் உட்கார ஆசை இருக்கிறா. நான் போய் உட்கார போகிறேன். அமுக டுமுக அமால் டுமால்.